தமிழ் அரசியல் கைதிகளை ஏற்கனவே சிறைக்குள் விடுதலை புலிகள் என்றுதான் கூறிக்கொண்டிருக்கின்றார்கள். முதுகெலும்பு இருந்தால், திராணி இருந்தால், உண்மையான நேர்மையான அரசாங்கமாக இருந்தால் அவர்கள் அளித்த வாக்குறுதியை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும். ஆட்சியாளர்கள் ஆட்சிக்கு வருவதற்கு முன்னர் குறிப்பாக தமிழ் பிரதேசங்களில் தமிழ் மக்களிடம் மிக தெளிவாக அரசியல் கைதிகள் அனைவரும் விடுதலை செய்யப்படுவார்கள் என்று வாக்குறுதிகளை வழங்கித்தான் வாக்குகளை பெற்றார். அது மட்டுமல்ல, தங்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தில், கொள்கை பிரகடனத்தில் அரசியல் கைதிகள் அத்தனை பேரும் விடுதலை செய்யப்படுவார்கள் என்று அச்சடித்து அதனை வெளியிட்டிருந்தார். ஒரு சிறந்த ஆட்சியாளர்கள் மக்களுக்கு பொய் சொல்லி வாக்குகளை வாங்க மாட்டார்கள். மக்கள் மத்தியிலே கடந்த ஆட்சியாளர்களின் பொய்களை தோலுரித்து காட்டி அவர்களைப் போல் நாங்கள் இருக்க மாட்டோம் என்று கூறி வந்த ஒரு ஆட்சியாளர்கள் அரசியல் கைதிகள் விவகாரத்தில் இன்று வரை ஒருவரை கூட விடுதலை செய்யவில்லை. அதுவும் இலங்கையில் ஆயுத போராட்டம் ஒன்றை முன்னெடுத்த ஒரு அமைப்பின் பின்னணியில் இருந்து வந்த அரசியல் கட்சி அந்த காலத்திலே அவர்களது தோழர்கள் கைதாகும் பொழுது அவர்களை அரசியல் கைதி என்று நிர்ணயித்து அவர்களுக்காக போராடி விடுதலையை வாங்கி கொடுத்த அதே தரப்பினர் இன்று இன்னொரு தரப்பிற்கு மிக மோசமான விளைவுகளை செய்து கொண்டிருக்கின்றனர். குறிப்பாக இன்று சிறைகளில் ஏற்படும் கலவரங்கள் தமிழ் அரசியல் கைதிகளுக்கு மிகுந்த அச்சுறுத்தலாக இருக்கின்றது. கடந்த காலங்களில் ஏதோ காரணத்திற்காக இடம்பெற்ற கலவரங்கள் எல்லாம் தமிழ் அரசியல் கைதிகள் மீது, அவர்கள் மீது தாக்குதல்கள், கொலைகள் மூலம் முடிக்க வைக்கப்பட்டிருக்கின்றது என்பது வரலாறு. எனவே இன்று ஏற்பட்டிருக்கின்ற இந்த அசாதாரண சூழ்நிலை அவர்களுக்கு மீண்டும் ஒரு ஆபத்தை சுட்டிக்காட்டுகின்றது. எனவே அரசாங்கம் தனது வாக்குறுதியை நிறைவேற்றாத காரணத்தால் இவர்களின் உயிருக்கு ஆபத்து ஏற்படக்கூடிய நிலை இன்று வந்திருக்கின்றது. இவர்களுக்கு ஏதாவது ஒன்று நிகழ்ந்தால் அதற்கான முழு பொறுப்பையும் இந்த வாக்குறுதியை நிறைவேற்றாத இந்த அரசு ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதேபோல் அவர்களது உறவினர்கள் கண்ணீர் மல்க காத்திருக்கின்றார்கள். 30 ஆண்டுகளுக்கு மேல் இருவர் சிறையில் இருக்கின்றார்கள். இறுதி 8 பேரும் 16 தொடக்கம் 28 ஆண்டுகள் வரை சிறையில் இருக்கின்றார்கள். அவர்களுக்கு வயதாகி கொண்டு போகின்றது. அவர்கள் இறக்கக்கூடிய நிலையில் இருக்கின்றார்கள். மிகுந்த நலிவடைந்திருக்கின்றார்கள். சுவையினமிட்டு இருக்கின்றார்கள். இலங்கையில் இடம்பெற்ற சிவில் யுத்தத்திலே தமிழ் மக்கள் இந்த யுத்தத்தை எதற்காக ஆரம்பித்தார்கள், ஆயுத போராட்டம் எதற்காக இடம்பெற்றது என்பது தொடர்பாக அனைவருக்கும் போதுமான விளக்கங்கள் இருக்கின்றது. அடக்குமுறையின் விளைவுகளால் ஆயுதத்தை எடுத்ததன் விளைவால் இந்த நபர்கள், இந்த 10 பேர் மட்டும் இன்று சிறையில் இருக்கின்றனர். இதே ஆயுத போராட்டத்துடன் தொடர்பட்டவர்கள் எல்லாம் அரசாங்கத்தின் பக்கம் வந்த பொழுது சிவப்பு கம்பள வரவேற்பவர்களுக்கு அளிக்கப்பட்டது. ஆயுதங்களை இலங்கை முழுக்க கொண்டு வைத்திருந்தவர்களுக்கெல்லாம் சிவப்பு கம்பள வரவேற்பு அளிக்கப்பட்டது. மறுமுனையிலே ராணுவத்தை பாவித்து தமிழ் மக்களை கொத்து கொத்தாக கொன்றவர்கள் எல்லாம் இன்று பதவி உயர்வுகளில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கான கௌரவங்கள் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. ஆனால் மறுமுனையிலே ஒரு சிறிய தரப்பு, ஒரு 10 பேர் மட்டும் தங்களுடைய வாழ்க்கையை தொலைத்து விட்டு நிற்க வேண்டிய நிற்கதியான நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றார்கள். எனவே ஒரு சரியான அரசாக இருந்தால் அவர்களுக்கான தீர்வை தாங்கள் உறுதியளித்தது போல் வழங்க வேண்டும். என்றால் இதில் பாரிய எதிர்பார்ப்புகள் ஒன்றுமில்லை. அவர்களின் விடுதலை மட்டுமே இங்கு தேவையான ஒன்று. இந்த விடுதலை இடம்பெறாவிட்டால் இந்த அரசாங்கம் தமிழ் மக்கள் மத்தியிலே அடுத்த தேர்தலுக்கு சென்று எப்படி நிற்பார்கள் என்ற கேள்வி எனக்கு இருக்கின்றது. குறிப்பாக மக்களும் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் எங்கள் வீட்டில் எங்களது பிள்ளைகளோடு மகிழ்வாக இருக்கின்றோம் என்பது மட்டும் போதுமான ஒன்றா? இன்னொரு வீட்டில் ஒரு தாய் வருத்தப்படுகின்றார், ஒரு பிள்ளை தனது தந்தையை காணவில்லை என்று வருத்தப்படுகின்றது என்பதை எங்களுக்கான ஒரு சொந்த வருத்தமாக, எங்களுக்கான ஒரு வலியாக நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். அவர்களுக்காக நீங்கள் ஒவ்வொருவரும் குரல் கொடுக்க வேண்டும். மக்களின் குரல் தான் இன்று அவர்களை காப்பாற்றக்கூடிய நிலைக்கு எங்களை கொண்டு வந்திருக்கின்றது. எனவே மக்கள் தயவு செய்து ஒன்றாக இணைந்து NPP அரசு தனது வாக்குறுதி நிறைவேற்றும் என்ற வேண்டும் என்ற அந்த ஒற்றை குரலை நாங்கள் அனைவரும் சேர்ந்து எழுப்ப வேண்டிய ஒரு நிலை இருக்கின்றது. இன்று குரலற்றோர் குரல் அமைப்பினுடைய ஒருங்கிணைப்பாளர் கோமகன் மற்றும் எங்களுடைய அமைப்புகளைச் சேர்ந்த பல்வேறு தோழர்கள் இன்று இங்கு கூடியிருக்கின்றோம். நேற்று கலந்துரையாடலில் ஈடுபட்டோம். இதற்கான ஒரே காரணம், அரசியல் கைதிகள் அனைவரும் விடுதலை ஆக வேண்டும் என்பதில் எங்கள் அனைவரிடமும் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அவர்களது பின்னணி குறித்தோ குற்றம் குறித்தோ ஆராய வேண்டிய எந்த அடிப்படையும் இங்கு கிடையாது. 30 ஆண்டுகளுக்கு மேல் சிறையில் வாடியவர்களை பற்றி நாங்கள் பேச வேண்டிய அபிப்பிராயம் இங்கு கிடையாது. அவர்களது விடுதலை ஒன்றே இன்று தேவையான ஒன்று என்பதை நாங்கள் மீண்டும் மீண்டும் வலியுறுத்துகின்றோம்.
இங்கு ஏற்கனவே அவர்களுடைய வரலாறுகள் என்பிபியினுடைய வாக்குறுதிகள் தொடர்பாக எங்களுடைய தோழர்கள் மிக தெளிவாக குறிப்பிட்டிருந்தார்கள். அதுவும் குறிப்பாக இன்று சிறைகளில் ஏற்பட்டிருக்கின்ற அசாதாரண சூழ்நிலை இறுதியில் எங்கு வந்து முடியும் என்று எங்களுக்கு ஓரளவு தெரியும். எனவேதான் முன்னெச்சரிக்கையாக இந்த அரசாங்கத்துக்கு ஒன்றை சொல்லி வைக்க விரும்புகின்றோம். தமிழ் அரசியல் கைதிகளை ஏற்கனவே சிறைக்குள் விடுதலை புலிகள் என்றுதான் கூறிக்கொண்டிருக்கின்றார்கள். எனவே சிறைக்குள் ஒரு அசாதாரண நிலை வரும்பொழுது அவர்களை கொல்வது தங்களின் கடமை போல் சிலர் செய்து விட்டுருவார்கள். இப்படி நடந்திருக்கு, வரலாற்று சம்பவத்தை கூறுகின்றேன். எனவே அதன் பின்னர் வரக்கூடிய விளைவுகள் மிக மோசமாக இருக்கும் என்பதை இந்த அரசாங்கத்துக்கு நாங்கள் நினைவுபடுத்த விரும்புகின்றோம். குறிப்பாக அமைச்சர் சந்திரசேகரன் போன்றவர்கள் இன்று யாழ்ப்பாணத்தில் இருந்து யாழ் மக்களை அரவணைப்பதாக நாடகம் ஆடிக்கொண்டு மறுமுனையிலே இந்த அரசியல் கைதிகளின் விடுதலைக்காக ஏற்கனவே குரல் கொடுத்தவர்களாக இருந்து கொண்டு இன்று அந்த விடயம் தொடர்பாக எந்த ஒரு விடயத்தையும் பேசாமல் மௌனம் காப்பது அரசியலின் ஏமாற்றின் உச்சமாக நான் பார்க்கின்றேன். இவர்களுக்கு முதுகெலும்பு இருந்தால், திராணி இருந்தால், உண்மையான நேர்மையான அரசாங்கமாக இருந்தால் அவர்கள் அளித்த வாக்குறுதியை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும். இதில் இழுத்தடிப்பதற்கோ பின்னுக்கு போடுவதற்கோ எந்த விதமான விடயமும் கிடையாது என்பதை நான் மீண்டும் இந்த அரசுக்கு அழுத்தம் திருத்தமாக கூறிக்கொள்கின்றேன். நன்றி.